குட் மார்னிங். இன்னைக்கு வந்து சைக்காலஜில முக்கியமான கொள்கைகள், கோட்பாடுகள் மற்றும் அதை கண்டறிந்தவர்கள், கூறியவர்கள் இந்த இதுல இருந்து கண்டிப்பா வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டாபிக் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, 4 ஆப்ஷன்ல வந்து ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். கண்டிப்பா வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆன்சர் கீ ரிவ்யூஸ் போடுவோம் இல்லையா, அதுல வந்து நான் சொல்லுவேன் இதுல இருந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, அதுல இருந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து சைக்காலஜில ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதாவது சைக்காலஜியை பொறுத்த மட்டும் நம்ம வந்து எப்படிதான் விழுந்து நம்ம தமிழ் இங்கிலீஷ் படிக்கிற அளவுக்கு வந்து சைக்காலஜி படிச்சாலுமே வந்து நமக்கு வந்து 30க்கு 18 மார்க் தான் வந்து வரும். சரிங்களா? அதை நீங்க படிக்காம போனாலே வந்து என்னன்னு சொல்லிட்டு மேலோட்டமா தெரிஞ்சுட்டு போனாலே வந்து 12ல இருந்து 13 மார்க் வந்து நமக்கு ஸ்கோர் பண்ணலாம். அதனால வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து வளவலன்னு படிச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எது எது முக்கியமானதோ அந்த இதுக்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நம்ம ஈஸியா வந்து இதை சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்மிக் கொள்கையா அதை சொன்னவர் வந்து வில்லியம் மக்டுகல். வடிவமைப்பு கோட்பாடு வந்து டிச்னர். நடத்தையில் கோட்பாடு வந்து 5 பேர் சொல்லியிருப்பாங்க, ஜேபி வாட்ஸ்டன், டோல்மன், கத்ரே, ஸ்கின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. மாதிரி கெஸ்டால் தியரி அதை சொன்னவர் வந்து ஹோலர் மற்றும் வெத்மியர். நெக்ஸ்ட் வந்து மனித உளப்பகுப்பு கோட்பாடு வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு. தனிநபர் உளவியல் ஆட்லர். பகுப்பு உளவியல் கார்ல் யூங். மனிதநேய உளவியல் கார்ல் ரோஜர்ஸ் மற்றும் மாஸ்லோ. மருத்துவ உளவியல் வந்து மேஸ்மர். அறிவுகள் உளவியல் வந்து பியாஜே. நுண்ணறிவு சோதனை கண்டுபிடிச்சது வந்து ஆல்பர்ட் ஃபினே. ஐக்கியூ நம்பர் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, மன வயது கால வயது போட்டா அதெல்லாம் சொன்னவர். அதைத்தான் நம்ம நுண்ணறிவு சோதனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை கண்டுபிடிச்சது வந்து ஆல்பர்ட் ஃபினே. கருவிசார் ஆக்க நிலையுறுத்தம் PF ஸ்கின்னர். செயல்பட ஆக்க நிலையுறுத்தம், சட்டக வழி கற்றல், ப்ரோக்ராம் லேர்னிங் இது எல்லாமே வந்து PF ஸ்கின்னர் தான். அது மாதிரி வயது வந்தோர் நுண்ணறிவு அளவுகோல் வந்து வெக்ஸ்லர். அவாவு நிலை டெம்போ. அடைவு ஊக்கம் வந்து அட்கின்சன். குமரப்பருவம் ஸ்டான்லி ஹால். செயல்நிலை கோட்பாடு இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஜான் டூயி. மரபியல் GJ மெண்டல். நிலை வந்து JP வாட்சன். வளர்ச்சிசார் செயல்கள் ஹாங்க்விஸ்ட். அறநிலை மற்றும் மறுப்பு நிலை வந்து பெஸ்டிங்கர். பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு வந்து சார்லஸ் ஜட். கருத்து இணைதல் சோதனை முர்ரே மற்றும் மார்கன். மனநலம் வந்து ஹால்ட்ஃபீல்ட். மனமுறிவு மார்கன் அண்ட் கிங். உட்காட்சி வழிகற்றல் ஹெல்லர். முயன்று தவறி கற்றல் டாண்டெக். பல்காரணி கோட்பாடு அதுவும் டாண்டெக் தான். தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ் டாண்டெக். லா ஆஃப் எஃபெக்ட் டாண்டெக். பின்பற்றி வழிகற்றல் ஆல்ஃபர்ட் பாண்டுரா. இந்த டாண்டேக்கு அதுக்கப்புறம் PF ஸ்கின்னர் எல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். அவங்க எந்த ஆப்ஷன் வச்சாலும் இவங்க 2 பேரை வந்து கண்டிப்பா வந்து வைப்பாங்க. சரிங்களா? அதனால வந்து நம்ம கரெக்டா டிஃபரன்சியேட் பண்ணி வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் முன்னோக்கு தடை வந்து ஆஸ்ஃபுல் ஹண்டர்வுட். பின்னோக்கு தடை மில்லர் பெஸ்லர். ஊக்குவித்தல் மாஸ்லே. ஆக்க நிலையுறுத்தல் கிளாசிக் டாங் பாவ்லோ. சிக்னல் லேர்னிங் பாவ்லோ. கிளைவழி கற்றல் நார்மன் கிளவுடர். நுண்ணறிவு சோதனை போர்விங். முடியரசு கொள்கை ஒற்றை காரணி வந்து சைமன் ஃபினே. இரட்டை காரணி கோட்பாடு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸ்பியர்மன். ஓகேங்களா? குழு காரணி கோட்பாடு மொத்தம் 7 இருக்கு. இதை வந்து டர்ஸ்டூன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டென் வந்து ஐக்யூ. நுண்ணறிவு கோட்பாடு வந்து கில்போர்ட். முடித்தல் சோதனை எபிகான்ஸ் இது ரிப்பீட்டட் கொஸ்டின். மன சோதனைகள் அளவிடுதல் கேட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்த்தர். அகமுகன் மற்றும் புறமுகன் இது வந்து ஜிங்க். மைத்தர சோதனை 10 அட்டை வச்சு சொல்லியிருப்பாங்க. ரோஷார்க் இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின். சமூக மேம்பாட்டு கல்வி வந்து ரசல். உயர்நிலை அடையும் சமுதாயம் வந்து மேன்டோனார்ட். தேவை சார்ந்த படிநிலையை அமைத்தவர் வந்து ஆப்ரஹாம் மாஸ்லோ. தேவைகள் 9 சைமன் ஃபினே. ஊக்கிகள் 10 முர்ரே இதுவுமே முக்கியமான கொஸ்டின். உந்துதல் குறைப்பு கோட்பாடு மேக்லிலண்ட். இயல்பூக்க கோட்பாடு 14 வகை இருக்கு. இதை வந்து சொன்னவர் வந்து வில்லியம் மக்டுகல். எதிர்பார்ப்பு மதிப்பு கோட்பாடு வந்து அட்கின்சன். அடைவூக்கம் வந்து மேக்லிலண்ட். எஸ்டார்ட் ஸ்கூல் வந்து கோலர். ஹியூமன் ஆஃப் சைக்காலஜி அந்த நூலை வந்து எழுதியவர் வந்து ரோஜர் மற்றும் மாஸ்லோ. தியரி ஆஃப் ஜெனரலைசேஷன் ஜூட். தியரி ஆஃப் ஐடியல்ஸ் அது வந்து பேக்லே. தியரி ஆஃப் டிரான்ஸ்பர்டேட்டிவ் கெஸ்டட் ஸ்கூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் லேர்னிங் தியரி வந்து பாண்டுரா. ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் மார்ஷல். ஒர்க் இன் எஜுகேஷன் வந்து பிராக்மேட்டிக் ஸ்கூல். இது எல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ். இதை கண்டிப்பா நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது சைக்காலஜில வந்து பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. வேற எந்த மாதிரி சைக்காலஜில வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து இவங்கள இந்த ஆத்தரை பத்தி நீங்க போடுங்க, நோட்ஸ் போடுங்க, இந்த டாபிக்கை பத்தி போடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து போடுறோம். அது மட்டும் இல்லாம நீங்க கொடுக்குற வந்து சின்ன சின்ன வந்து மோட்டிவேஷன் தான் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணும்னு வந்து தூண்டும்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு இந்த டெட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து லைக் பண்ணுங்க. அப்படின்னா வந்து எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து நாங்களும் வீடியோஸும் வந்து போட்டுட்டே இருப்போம். ஏன்னா அதுக்கான ஒரு சரியான ஒரு மதிப்பீடு இல்லை அப்படிங்கும்போது எங்களுக்கும் வந்து அதை தொடர்ச்சியா நம்ம பண்ணணுமா, இந்த பண்ற டைம்ல நம்ம வேற ஒர்க்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன். தப்பா இருந்தா வந்து சாரி. ஓகே, தேங்க்யூ.